எல்லா தமிழ் மக்களுக்கும் என்னுடைய வணக்கம். இன்றைக்கி நம்ம கேரளா சமையல் செய்ய போகிறது கோகனட் லட்டு. தேங்காயும் வெல்லமும் சேர்த்து செய்கிற ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கிற இந்த ஒரு லட்டு ஒரு வாரத்துக்கு மேலே கெடாமல் இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துட்டு வரலாம். அதுக்காக நான் இங்கே 3 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்திருக்கு. ஒரு 2 மீடியம் சைஸ் தேங்காய் துருவி எடுத்தால் இந்த அளவுக்கு கிடைக்கும். 3 கப் இருக்குது. கூடவே 400 கிராம் அளவுக்கு வெல்லமும் எடுத்திருக்கு. இனிப்பு கொஞ்சம் கம்மியாக போதும் அப்படின்னா 300 கிராம் 350 கிராம் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். முதல்ல நம்ம இந்த தேங்காய் கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. ஃப்ரை பண்ணாதீங்க. நல்லா ஹீட் ஆகி கொஞ்சம் ட்ரை ஆனால் போதும். அதில் கொஞ்சம் தண்ணியோட அந்த ஈரப்பதம் இருக்குது இல்லைங்களா, அது போனால் மட்டும் போதும். ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இது ஆற விட்டுக்கலாம். அது அங்கே ஆறட்டும். அதுக்குள்ளே நம்ம ஜாகரி மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். 400 கிராம் வெல்லத்தில் 1/2 கப் அளவுக்கு தண்ணி நான் இப்போ ஊற்றுறேன். தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுக்கோங்க. இந்த வெல்லம் ஃபுல்லாக இந்த தண்ணியில் கரைஞ்சதுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணதுக்கப்புறம் நம்ம இது அரிச்செடுக்கணும். இதில் அழுக்கல்ல இருக்கும் இல்லைங்களா, அதெல்லாம் போகிறதுக்காக தான் கொஞ்சம் அதிகமாக தண்ணி ஊற்றி இது கரைய வச்சு நான் இப்போ ஸ்ட்ரெயின் பண்ணி எடுக்கிறேன். அதுக்கப்புறம் இந்த சிரப்பு நம்ம நல்லா கட்டியாக அந்த நூல் பருவம் வேண்டாம் நமக்கு இந்த லட்டு செய்கிறதுக்காக. நல்லா ஒற்றை பதத்தில் வர்ற வரைக்கும் லோ ஃப்ளேமில் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. தீ லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி வந்ததுக்கப்புறம் இதுக்குள்ளே 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் இப்போ நான் ஆட் பண்ணுறேன். நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த நெய் ஃபுல்லாக இந்த ஜாகரி சிரப்புக்குள்ளே கரைஞ்சதுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சு தேங்காய் இதுக்குள்ளே ஆட் பண்ணலாம். ஒரு டைம் தொட்டு பார்த்துக்கோங்க, கையில் நல்லா ஒட்டணும் அந்த சிரப்பு. நூல் பருவம் இப்போ நமக்கு வேண்டியதில்லை. தேங்காய் நல்லா அந்த சிரப்பில் ஒரு டைம் கோட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் நல்ல மணத்துக்காக டேஸ்ட்டுக்காக 1 டீஸ்பூன் அளவுக்கு சுக்கு பவுடர், 2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர். இதில் நான் சில டைம் செய்யும்போது 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரா பவுடரும் ஆட் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இப்போ சேர்க்கலை. உங்களுக்கு பிடிச்சிருந்தா அதுவும் சேர்த்துக்கலாம், இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ பாருங்கள், லோ ஃப்ளேமில் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த நம்ம 1 ஸ்ட்ரிங் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறம் நூல் பருவம் வந்ததுக்கப்புறம் ஜாகரி சிரப்புக்குள்ளே இந்த தேங்காய் ஆட் பண்ணிடுச்சுன்னா அதுக்குள்ளே சிரப்பு இறங்காது. அந்த மேலே மட்டும் கோட்டாய் அப்படியே சீக்கிரம் ட்ரை ஆகி போயிடும். அதனால கம்பிப்பதம் வர்றதுக்கு முன்னாடியே தேங்காய் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி விட்டு நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் தீ ஆஃப் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், கரெக்டாக வந்திருக்கு. நல்லா கொதிக்கிற சூடாக இருக்குது. இப்போ இதில் கை தொட முடியாது. கொஞ்சம் ஆறினதுக்கப்புறம் இதே மாதிரி ஒரு ஸ்பூன் வச்சுட்டு கட்டி எதாவது இருந்துச்சுன்னா மெதுவாக உடச்சி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் கையில் பிடிக்கிற அளவுக்கு சூடில் உருண்டை பண்ணி எடுத்துக்கலாம். கையில் கொஞ்சம் இல்லை நெய் ஏதோ ஒன்று தடவிக்கோங்க, ஒட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறம் இதே மாதிரி உங்களுக்கு பிடிச்ச சைஸில் சின்னதாக இல்லை பெரிய போலாக அந்த மாதிரி பால் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த ஒரு மிக்ஸ் நல்லா திக்கானதுக்கு முன்னாடியே ஸ்டவ் ஆஃப் பண்ணதுக்கப்புறம் ஆற விட்டு இதே மாதிரி உருண்டை பண்ணிடுச்சுன்னா உருண்டை பண்ணும்போது கையிலும் ஒட்டும், சாப்பிடும்போது வாயிலும் ஒரு மாதிரி கம்மு மாதிரி ஒட்டும். அதனால் கொஞ்சம் நல்லா திக்காக வந்ததுக்கப்புறம் உருண்டை பண்ணிக்கோங்க. பாருங்கள், முடிஞ்ச அளவுக்கு நல்ல ஒரு ஷேப்பில் பால் பண்ணி எடுத்துருக்கு. நல்ல சூடில் தான் நான் இப்போ பால் பண்ணி எடுத்துகிட்டு இருக்குது. பாருங்கள், கையில் அப்படியே ரெட் கலராக வர ஆரம்பிச்சிருக்கு. பிடிக்க முடியல. ஓரளவுக்கு நல்லா சூடாக தான் இருக்குது. அப்போ தான் நல்லா கரெக்டாக அந்த ஷேப்பில் கிடைக்கும். அதனால தான் அப்படியே பண்ணிகிட்டு இருக்குது. இந்த குவான்டிட்டியில் 15 மீடியம் சைஸ் லட்டு நம்ம பண்ணி எடுத்துருக்கு. ஒரு வாரத்துக்கு மேலே கெடாமல் இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த சமையல் பிடிச்ச ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விட்டுக்கோங்க. நீங்கள் இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்கிற சப்போர்ட்டுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. உடனே பார்க்கலாம் இன்னும் ஒரு ரெசிபியோட. அது வரைக்கும் வணக்கம்.